Hello friends, welcome to Mr. TNPC. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPCல previous year question paperல கேட்ட max question answer இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். First question பாத்தீங்க அப்படினா ஒரு நபருடைய வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அதிகரிக்கப்படுகிறது குறைக்கப்படுகிறது இல்லைன்னா அதிகரிக்கப்பட்டு 10% அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது x plus y plus xy divided by 100. இந்த x அப்படின்றது வந்து இங்க 10% அதிகரிக்கப்பட்டிருக்குங்களே அது வரும். y வந்தா என்ன அப்படின்னா குறைக்கப்படுகிறதுன்னு வருது இல்லைன்னா இங்கேயும் அதிகரிக்கப்படுது வரலாம், இல்லை ரெண்டுத்துலையும் குறைக்கப்படுகிறது வரலாம், இல்லை இதில் அதிகரிக்கப்படுகிறது இதில் குறைக்கப்படுது, எப்படி வேணால் வரலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக அந்த 10% குறைக்கப்படுகிறது அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும். -10 ப்ளஸ் அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு பதிலாக 10 அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக -10 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ இங்கே என்ன இருக்குதா அர்த்தம்? -1 இருக்குதா அர்த்தம். அப்போ இந்த 10ல் 10 போச்சுன்னா 0. ஓகேங்களா? 0 இங்கே ஒரு -1 இருக்கு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -1. இப்போ வந்து இழப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 1% வந்து இழப்பப்பா. ஆப்ஷன் ஏ. நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. சப்போஸ் இது தெரிஞ்சவங்க அப்படின்றவங்க நீங்கள் போட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எத்தனைக்கு, அதாவது 25க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்குக கொடுத்துருக்காங்க. சுருக்குக அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ட்டு 4.7 ப்ளஸ் 6.5 இன்ட்டு 5.3 இந்த ப்ராக்கெட்டில் டிவைடட் பை 1.3 இன்ட்டு 7.9 மைனஸ் 1.3 இன்ட்டு 6.9. ஓகேங்களா? இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் 6.5 இங்கேயும் 6.5 அதே மாதிரி இங்கேயும் 1.3 இங்கேயும் 1.3. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்க 6.5 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன எப்படி போடலாம்? 6.5 இன்ட்டு 4.7 ப்ளஸ் இங்கே ஒரு 5.3. ஓகேங்களா? இங்கே இருக்க காமனாக 6.5 காமனாக எடுத்துடுறோம். அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது? 4.7 நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்புறம் 5.3 இதை வந்து போட்டுக்கிறோம். டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா 1.3 காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 7.9 இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 6.9. ஓகேங்களா? இப்போது இதிலேருந்து இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6.5 இதுலேருந்து இதை ஆட் பண்ண, அதாவது 5 9 10 வருங்களா? அப்போது இன்ட்டு 10 டிவைடட் பை 1.3 இன்ட்டு 7.9ல் மைனஸ் 6.9 என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ இன்ட்டு 1. ஓகேங்களா? அப்போது இதை வந்து நம்ம பெருக்கும்போது 65 டிவைடட் பை 13 அதாவது 1.3. ஓகேங்களா? 1.3. அப்போது நம்ம மேலே கீழேயும் வந்து 10ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து 0 இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகும். அதனால் வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 650 டிவைடட் பை 13 இந்த மாதிரி வரும். இப்போ வந்து இந்த 13ம் இந்த 65 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5 13 சார் 5 வரும். அப்போ 50. ஓகேங்களா? 50 இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுருக்குக அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா x² மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4 இது வந்து வகுத்தல் x மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4. இது வந்து எப்படி எழுதலாம்? x² மைனஸ் y² எப்படி எழுதலாம்? x² மைனஸ் 4² எழுதலாம் இல்லைங்களா? அந்த 16 வந்து நாங்க 16 அப்போ 4² அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? 4² டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4 வகுத்தல் x மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4. இப்போ இதை வந்து x² மைனஸ் y² ஃபார்முலா தெரியுங்களா? x பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இங்கே 4 இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4. இந்த வகுத்தலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா மேலே இருக்கிறது கீழே கீழே இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த பெருக்கல் போடும்போது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலேயும் வந்துடும். அப்போ எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த எக்ஸ் மைனஸ் 4ஐயும் இந்த எக்ஸ் மைனஸ் 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த எக்ஸ் பிளஸ் 4ஐயும் இந்த எக்ஸ் பிளஸ் 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் 4 மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ எக்ஸ் பிளஸ் 4. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 24 15 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க அப்படி சொல்றாங்க. இப்போ வந்து 6 இலக்க எண்ணில் மிகப்பெருசு எது அப்படின்னா
9 9 9 9 9 9 இதை தவிர நம்ம வந்து இதோட பெருசு நம்ம பார்க்க முடியாது. இதோட நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அது 7 இலக்க எண்ணா மாறிடும். அப்போ 6 இலக்க எண்ணில் பெருசு பார்த்தோம்னா இதுதான் இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 24, 15, 36 இதுக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கும். இது வந்து எதால் பண்ணலாம்? 3ஆல் பண்ணலாமா? 7 3 8 3 24, 5 3 5, 1 3 3 26 ஓகேங்களா. திரும்ப இதை 4ஆல் பண்ணலாம். 2 8 3 12 இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அப்போது இதை வந்து மல்டிப்ளை, அதாவது 3 × 4 × 2 × 5 × 3 என்ன கிடைக்கும்? 4 3 12 12 2 24 24 × 5 என்ன கிடைக்கும்? 24 × 120 120 × 3 360 கிடைக்கும் இல்லைங்களா. 360. இப்போ இதை வந்து இதால வகுக்கணும். அதாவது 1 2 3 4 5 6 ஓகேங்களா. இதை வந்து 360ஆல் வகுக்கிறோம். அப்போது எத்தனை 360? 360 என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 720 வருமா? 9 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 7 போச்சுன்னா 2. திரும்ப இந்த 9 வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேவா. இப்போது இது எத்தனையால் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. இதை வந்து ஒரு 7ஆல் பண்ணி பாருங்கள். 7ஆல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2520 கிடைக்கும் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6ஆல் பண்ணி பாருங்கள். 6ஓட பெருசு பாருங்கள். அப்புறம் 7 வரும். அதுக்கப்புறம் 8 பாருங்கள். அப்போ இதோட கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி வச்சு போகலாம். இதை போட்டு பார்த்தனால நான் வந்து அப்படியே சொல்கிறேன் ஓகேங்களா. 7ஆல் பண்ணோம் அப்படின்னா இது கிடைக்கும். இது கிடைச்சதுக்கப்புறமா இது வந்து என்ன பண்ணலாம்? 9 9ல் 2 போச்சுன்னா 7, 7ல் 5 போச்சுன்னா மீதி 2. திருப்பியும் இந்த 9 வந்து கீழே எடுக்கணும் ஓகேங்களா. திருப்பியும் பார்த்தீங்கன்னா 7ஆல் தான் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போது 520 கிடைக்கும். திருப்பி என்ன 279 வரும் ஓகேங்களா. திருப்பியும் வந்து நம்ம 9ஆல் பண்ணால் இதே தான் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நமக்கு இதுதான் தேவை. மீதி என்ன எவ்வளோ வந்திருக்கோ அதுதான் நமக்கு தேவை. அப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம்? அதாவது 279 இந்த நம்பர் இருக்குதுங்களா, இதால் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 3 4 5 6 279. இப்போ இதால் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 2 9ல் 2 போச்சுன்னா 7 9 9 9 ஓகேங்களா. அப்போ வந்து என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் பி ஓகேங்களா. இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகித தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. பக்க அளவு, சதுரத்துடைய பக்க அளவு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வெட்ட முடியாது. இந்த மாதிரி மிகப்பெரிய அப்படின்னு வந்துச்சுனாவே நமக்கு வந்து இங்கே வந்து மீ ஓகேங்களா. மீப்போவை கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து என்னது 168 196 இதுக்கு மீப்போவை எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ஆல் போடலாமா? 8 2 16 4 2 8 9 2 18 8 2 16 திரும்ப 2ஆல் 4 2 8 2 2 4 4 2 8 9 2 18. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆல் போடலாமா? 6 42 7 49 இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது 2 × 2 × 7 என்ன கிடைக்கும்? 2 2 4 4 28 ஓகேங்களா. அப்போ 28 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக அப்படின்னா நம்ம வெட்டி பார்த்துட்டு இருக்க முடியாது அந்த டைமில். அப்போ வந்து என்ன பண்ணணும்? மிகப்பெரிய அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து மீப்போவா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இரு எண்களின் மீசிமா 432 மற்றும் மீபேகா இது வந்து 36. ஒரு எண் வந்து 108 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். அதாவது x × y இஸ் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. இப்போ இங்கே மீசிமா கொடுத்துட்டாங்க, மீப்போவா கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஒரு எண்ணு கொடுத்துட்டாங்க. அப்போ 108 ஒரு எண்ணு கொடுத்துட்டாங்க, நமக்கு y தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து மீசிமா வந்து 432, மீபேக்கா வந்து
36. இப்போ y is equal நம்ம டேரெக்டாக போனால் இதை அப்படியே போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி போடுறேன். 36 டிவைடட் பை 108. இது எப்படி அடிக்கலாம்? 3 அடிக்கலாமா? 1 3 3 7 3 6 3 9 6 3 18. திருப்பி 12 அடிக்கணுமா? 3 36. திரும்ப வந்து இதை அடிக்கும்போது 1 3 3 4 3 12 4 3 12. அப்போ இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா 144. அப்போ ஆன்சர் வந்து பி. புரிஞ்சுதுங்களா? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. இதுவே வந்து 3 எண்ணு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 எண்ணு கொடுத்துட்டு 3வது எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்பேவா இருக்குது இல்லைங்க ஹெச்சிஎஃப், மீப்பேவா வந்து ஸ்கொயர் பண்ணணும். அதுவே 4 நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கியூப் பண்ணணும். ஓகேங்களா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு மீசிமா இன்ட்டு அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு 2 தான் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 24 எக்ஸி ஸ்கொயர் ஒய் 36 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் வந்து 48 எக்ஸ் ஒய்க்கு மீசிமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீசிமா வேணா என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். நம்பர்ஸில் வந்து மீசிமா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ 24 36 48 இதில் வந்து நம்ம மீசிமா எடுக்கிறோம். 2ஆல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். 1 2 2 4 1 2 8 2 16 2 2 4 4 2 8. திரும்ப வந்து 2ஆல் 6 2 12 9 2 18 1 2 2 4. திரும்ப 3ஆல் 3 6 3 9 4 12. ஓகேங்களா? திரும்ப 2ஆல் 1 2 2 4. இதுக்கு மேலே பண்ண முடியாது. 2 4 4 12 12 2 24 24 இன்ட்டு 3 என்ன கிடைக்கும்? 24 இன்ட்டு 3 72. ஓகேங்களா? 72 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 144 வருங்களா? அப்போ 144 நம்பர் வந்து 144 கிடச்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் எது வந்து இந்த ஸ்கொயர் வந்து அதிகமாக இருக்கும்? மீசிமாவை பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமாக எது இருக்குன்னு பார்க்கணும். மேலே அடுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்கணும். இப்போ எக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் 3த்துலேயும் இருக்குது. அப்போ 3த்துலேயும் இருக்குது. அதே மாதிரி வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த அடுக்கு அதிகமாக? இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒய்யில் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது. இங்கே ஒய்யை பார்க்கும்போது இது ரெண்டுத்துலேயும் ஒய் பவர் 1 தான் இருக்குது. இங்கே தான் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ஒய் ஸ்கொயர். இப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 144 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இதுவே வந்து மீப்போவா கேட்டாங்க அப்படின்னா அந்த அடுக்கில் சின்னது எதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி மீப்போவா இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எக்ஸில் வந்து கம்மியாக இருக்கிறது 3த்துலேயும் இருக்கணும். இதாச்சும் நம்ம 3த்துலேயும் இருக்க தேவையில்ல. ஏதாவது 1த்துல இருந்தால் போதும். நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம்க்கு இந்த இப்போ இசட் இந்த இடத்த கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இசட்டும் சேர்த்து எடுத்துப்போம். ஆனால் வந்து எல்சிஎம்மை ஹெச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கணும் காமனாக. இப்போ எக்ஸ் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதில் இருக்குது. இதில் அடுக்கு எது கம்மியாக இருக்கோ அதான். இப்போ எக்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒய்யில் பார்த்தீங்கன்னா ஒய்யில் எது அடுக்கு கம்மியாக இருக்கோ அந்த ஒய் எடுத்துக்கணும். இசட் இதில் மட்டும்தான் இருக்குது, இது 2த்துலையும் இல்லை அப்படின்னா அந்த இசட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? 3த்துலேயும் காமனாக இருக்கிறதா நம்ம ஹெச்சிசிஎஃப் யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே எல்சிஎம்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 180 10:8 என்ற விகிதம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 180 அப்படின்னா இதில் வந்து ஒரு 10யும் இதில் ஒரு 10யும் ஆட் பண்ணும். இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணணும். 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். 10ஆல் மல்டிப்ளை. அப்போ என்ன கிடைக்கும்? 100 × 80. இது ரெண்டையும் கூட்டினா 180 வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ வந்து இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 பக்கமும் சமமாக வேல்யூ கொடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் இங்கே எங்கே ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த வேல்யூ வருதா ஆட் பண்ணி பார்த்தா அப்படின்னு பார்க்கணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சிடப்படுகிறது. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பக்கங்கள் 70 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க, 30 வரிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வரிகள் இப்போ ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வரி நிறைய அதிகமாகனா என்ன ஆகும்? பக்கம் வந்து குறையும். அப்போ இது வந்து எதிர்மாறல் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எதிர்மாறலில் வரும். ஏன்னா இப்போ நம்ம வந்து வரியாக எழுதிட்டு வந்துடும்னு வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன வரியாக எழுதிட்டு வந்தோம்னா நமக்கு பக்கம் வந்து கம்மியாகும். அப்போ வந்து என்னது? இது எதிர்மாறல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ எதிர்மாறலுக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ வரிகள் மொத்தம் எத்தனை? 30 வரிகள். அதே பக்கங்கள் அப்படின்றது 70 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பக்கத்தில் 20 வரிகள் அச்சிடப்பட்டால்
எத்தனை பக்கங்கள் அது எச்சிடப்பட்டால் எத்தனை பக்கங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அதாவது வரிகள் அதிகமாச்சுன்னா அதோடைய பக்கங்கள் வந்து குறையும். இதான் ஓகேங்களா. இப்போ வந்து எதிர்மாறல இருக்குதுன்னா அப்படியே போட்டுக்கணும். அதாவது 30 / 20 × 70. ஓகேங்களா. இதே வந்து நேர்மாறல இருந்துச்சு அப்படின்னா 20/30 × 70 அப்படின்னு வரும். ஓகேங்களா. இப்போ வந்து கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 0க்கு 0 கேன்சல். 2க்கு பார்த்தீங்கன்னா 1 2 I 2 10. இப்போ 15 × 7 என்ன வரும்? I 35 1 7 7 3 10 105. ஓகேங்களா. இதுக்கான பக்கங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 105 பக்கங்கள். அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு அலுவலகம் 9 AM மணிக்கு தொடங்கி 5:30 PM மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவெளி வந்து 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவெளிக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதை பார்த்துக்கணும். இப்போ 9ல இருந்து 5:30 மணி வரைக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கும்? 9 10 11 12 1 2 3 4 5. ஓகேங்களா. 8:30 மணி நேரம். ஓகேங்களா. இது வந்து 8:30 மணி நேரம் அப்படின்னா இது மணியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 30 நிமிடம் கொடுத்துருக்காங்க இடைவெளி. அதாவது உணவு இடைவெளிக்கும் அலுவலக நேரத்திற்கும். இப்போ இது வந்து எப்படி எழுதலாம்னா 8 2 16 16 + 1 17/2ன்னு எழுதலாம் இல்லைங்களா. இப்போ வந்து இதை நம்ம நிமிடமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா × 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நிமிடம் 1 மணி நேரம் 60 நிமிடம் இல்லைங்களா. அப்போ வந்து 60ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து 30 அடித்தோம் அப்படின்னா 17 × 30 என்ன கிடைக்கும்? 7 3 23 21 1 3 5 510. ஓகேங்களா. இப்போ 510 நிமிடம். 30 நிமிடத்துக்கும் 510 நிமிடத்துக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா. இப்போ இந்த 3ஆல் அடிக்கும்போது 1 3 3 7 3 21. அப்போ 1:17 அப்படின்ட்டு தான் வரும். ஓகேங்களா. இங்கே வந்து ஆப்ஷன் கொடுக்கலையா, இது வந்து ஆப்ஷன் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 1:17 அப்படின்ட்டு தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்தது எனில் அசல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம் கொடுத்தாவே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம வந்து நார்மலாக கொடுத்துட்டாங்கன்னா PNR / 100 போட்டு நம்ம எஸ்ஐ வச்சு கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி உயர்ந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதாவது 10,050 கூட 100 மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி எத்தனை ஆண்டுகள் எத்தனை %, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 100ஆல் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது வந்து இப்போ 10 × 5 என்ன கிடைக்கும்? 50. 50 கூட 100 கூட்டினா 150 நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு இது வந்து பி. ஓகேங்களா. இப்போ பி அதாவது அசல் 150 அசல் தான் வந்து இது இவ்வளோவா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ வந்து பி தான் நமக்கு தேவை. அப்போ வந்து எப்படி எழுதலாம்? 10,050 × 100 divided by 150 is equal to P. இப்படி எழுதலாமா? அப்போ 0க்கு 0 கேன்சல். இது 5ஆல் அடிச்சுன்னா 2 5 10 3 5 5. இதை 3ஆல் அடிக்கலாமா? 3 3 9 3 3 9 I 3 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 I 2 10 3 2 6 1 7 3 2 6. அப்போ 6,700 வரணும். ஓகேங்களா. இது எக்ஸாமில் அந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் வந்து இதுதான் வரும். நீங்கள் வந்து அப்படி கூட அந்த மெத்தடில் கூட போடுவீங்க. SI = P, அதாவது PNR / 100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரும். அப்போ கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2000க்கு ஆண்டுக்கு 5% வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி வட்டி நமக்கு ஃபார்முலா தெரியும். SI = PNR / 100. அப்போது 2000க்கு 2000னா P வந்து 2000, N இந்த இடத்துல 2, R வந்து 5 / 100. இப்போது இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுறோம். 2 2 4 40 × 5 என்ன வரும்? 5 20 200 வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. புரிஞ்சுதுங்களா? தனி வட்டி கேட்டிருக்காங்க. அதனால நம்ம PNR / 100 ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 2 4 4 5 20. அதை நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும், அதாவது 2 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
பி இன்ட்டு 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் n போட்டு நீங்கள் போடலாம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1600. எத்தனை ஆண்டு கூட்டு வட்டி அப்படின்னா 5%. அப்போது 5/100 இதை வந்து போட்டுட்டு எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 5 ஐஆர் 30 ஒரு 5 5 3 80. ஓகேங்களா, 80. இந்த 80 என்ன பண்ணுறோம், இந்த 1600 கூட கூட்டிக்கணும். அப்போ 1680 வரும். திரும்பியும் 5%. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் டே. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வருடம். இது வந்து செகண்ட் வருடம். 5 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா இந்த 0க்கு 0 கேன்சல், ஒரு 5 5 10, 8 2 16, 4 2 8 வரும். அப்போ 84. இதுக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்துக்கு 84. அப்போ இந்த 84 இது கூட சேர்த்துக்கணும். ஓகேங்களா, 1680 + 84 என்ன கிடைக்கும், 1764 இன்ட்டு திரும்ப 5%. இது வர வரைக்கும், அதாவது இந்த வேல்யூ வர வரைக்கும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ வரணும். சாரி, இந்த ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ வரணும். ஓகேங்களா, இப்போது ஒரு 5 5 2 10 20 வருதுங்களா. திரும்ப இது 2ஆல் அடிக்க முடியுது. ஓகேவா, 8 2 16, 8 2 16, 2 2 4. ஓகேங்களா, இப்போ பாயிண்டில் வரும். ஏன்னா இங்கே 0 இருக்குங்க இல்லையா, அப்போ பாயிண்ட். அப்போ 88.2. இப்போ இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள். அதாவது 1764 88.2. இங்கே வந்து 0 இருக்கிறதா அர்த்தம். 8 12 12 கிடைக்குமா, 14 1 15 8 1. அப்போது இந்த ஆன்சர் வந்துருச்சுங்களா, 1852.2. அப்போது அந்த மாதிரி எந்த இதில் வந்து இது வந்துச்சு அப்படின்னா 3 ஆண்டுகளில் தான். 3 ஆண்டுகளில் இந்த வேல்யூ வந்திருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 3 years. புரிஞ்சுதுங்களே. இது வந்து எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ அசல் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 5% எவ்வளோ வட்டி வருது அப்படின்னு பார்த்துக்குறோம். அதை வந்து இது கூட கூட்டிட்டு, ஏன்னா கூட்டு வட்டி அப்படின்றதுனால இது கூட கூட்டிக்கிட்டு இங்கே வரும். இதை வந்து என்ன பண்ண, திரும்ப 5/100 5% போட்டு திரும்ப 84 வரும். திரும்ப இந்த 84 இது கூட தான் கூட்டணும். ஓகேங்களா, இது கூட போய் கூட்டிடக்கூடாது. இது கூட கூட்டினா 1764 வரும். திரும்ப 5% போட்டோம் அப்படின்னா 88.2 அந்த வட்டி கிடைக்கும். இந்த வட்டி கூட இந்த வேல்யூ சேர்த்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடைச்சிடும். அப்போ எந்த ஆண்டில் வந்து நடந்திருக்கு அப்படின்னா 3rd yearல தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டோடைய மக்கள் தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி போய் கேட்டிருக்காங்க. இது வந்து மைனஸில் வர மாதிரி. ஓகேங்களா, இது பின்னாடி ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் எத்தனை % அதிகரிச்சிருக்கு, 6% அதிகரிச்சிருக்கு. அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, P டிவைடட் பை 1 + R டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. அதே வந்து இந்த இடத்துல 16, இந்த இடத்துல 18 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா P இன்ட்டு 1 + R டிவைட் பை 100 ஹோல் பவர் n. இது வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா இது வந்து ஷார்ட்டாக எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா 2,38,765 இன்ட்டு இங்கே பாருங்கள், இந்த 100 நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன போடுவோம் அப்படின்னா 6 போடுவோம். 6% இல்லைங்களா, 6% அதிகரிக்கிறதுனால 6 போட்டுக்கும். அப்போ 106 டிவைட் பை 100. இந்த இடத்துல வந்து 2 ஆண்டுகள். ஏன்னா 2016 to 18. இப்போ 2016க்கு 18க்கு எத்தனை வருஷம் டிஃப்ரென்ஸு, 2 வருஷம். அப்போ வந்து இந்த இடத்துல 2 வரும். 2 தடவை வந்து அப்போ வந்து 100 × 100 வரும். மேலே வந்து 106 × 106 வரும். நான் போட்டே காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், 765 டிவைட் பை இந்த இடத்துல வந்து 6 வரும். 6% அப்படின்றதுல 6. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 2 வருஷம். இந்த 16க்கும் 18க்கும் 2 வருஷம் டிஃப்ரென்ஸ். அப்போ 100 + 6 106 டிவைடட் பை 100 2 டைம் அப்படின்றதுனால 106 டிவைடட் பை 100. இப்போது இந்த 2 100 மேலே போச்சுன்னா எப்படி வரும், 100 × 100 அப்படின்னு வரும். ஓகேங்களா, டிவைடட் பை 106 × 106. இது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ 52 10 வருங்களா. அதே மாதிரி இது வந்து 52 10 3 2 6. அதே மாதிரி இது 50 53. ஓகேங்களா, அப்புறம் இதை வந்து இது கூட அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 53 வாய்ப்பு நீங்கள் வந்து இது பண்ணிப்போம். 53 இப்போ 50 50னா 100 2ஆல் பண்ண முடியாது. அப்போ 4ஆல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, 4ஆவது பண்ண வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து நீங்கள் அடித்து பாருங்கள். அடித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2000, அதாவது இதை அடிச்சுட்டு இது கூட 50 × 50 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதையும் அடிச்சிடணும். ஓகேங்களா, இதை அடித்தாலும்
என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2,12,500 கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ அடிச்சு பார்த்தோன்னா டைம் இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த 53 வாய்ப்பெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணால் இப்போ வந்து பெருக்கி தான் பார்க்கணும். 53 இப்போ 53னா 1 வரும். அதே வந்து 2 மடங்குனா 106 வரும். அதே வந்து 4 மடங்குனா அப்போ 412 அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வச்சு தான் வந்து 412 வரைக்கும் போகாது. அந்த மாதிரி வச்சு பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தோடைய சுற்றளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வட்டத்தோடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரியும். என்னது? 2πr. பரப்பளவு πr ஸ்கொயரு, சுற்றளவு வந்து 2πr. அப்போ 2 இன்ட்டு பைக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்? 22/7. இந்த r வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து விட்டம் d தான் கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டத்தை டிவைட் பை 2 போட்டால் தானே r கிடைக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம 21/2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2ஆல் அடிச்சுன்னா 1 1, இந்த 7ஆல் அடிச்சுன்னா 3 7 21. ஓகேங்களா? இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் 22. 22 இன்ட்டு 3 என்ன கிடைக்கும்? 3 2 6 3 2 6. ஓகேங்களா? அப்போ 66. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வட்டத்தோடைய சுற்றுலா கேட்டிருக்காங்க. 2πr. 2 இன்ட்டு 22/7. இந்த ஆருக்கு பதிலாக நம்ம விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, டி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆருக்கு என்ன கிடைக்கும்? d/2 தான் வந்து ஆர். அப்போ 21/2. அப்போ வந்து 66 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தினுடைய புறப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோளத்துடைய புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன வரும்? 4πr ஸ்கொயர். ஓகேங்களா? கன அளவுனா 4π3/r³ அப்படின்னு வரும். புறப்பரப்பு அப்படின்னா 4πr ஸ்கொயர் அப்படின்றதான் வரும். அப்போ வந்து 4 இன்ட்டு 22/7. இங்கேயும் பார்த்தீங்கன்னா விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. விட்டம்னா நம்ம வந்து 14/2. இங்கே r ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 முறை போட்டுக்கிறோம். 14/2. இப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் 11. திருப்பி இந்த 2 வந்து இந்த 2 20, அதான் 2. இந்த 7 வந்து இதில் அடிச்சோன்னா 7 14. ஓகேங்களா? இப்போ 22 இன்ட்டு 2 என்னது? 44. 44 இன்ட்டு 14 என்ன கிடைக்கும்? நாங்கள் 16 நாங்கள் 16 1 17 616. 616 சதுர சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது வட்டத்தோடைய அதாவது கோலத்தோடைய புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்னன்னா 4πr ஸ்கொயர். அதில் வந்து 4 இன்ட்டு 22/7. ஆருக்கு பதிலாக நம்ம விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இதை கவனிக்கணும். விட்டம் கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் போகணும். ஓகேங்களா? 14/2 14/2 இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 616 வரும். இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை வந்து 6 நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒரு வேலை 24, ஏவும் பியும் சேர்ந்து 6 நாட்கள், பி எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றதான் கேள்வி. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது 1/a + b. இப்படி எதுனா தான் ஈஸியாக இருக்கும். அதனால நான் இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து a × b / a + b அப்படி இருக்குங்களே, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/a + b = 1/a + 1/b இப்படி எழுதலாம் இல்லைங்களா? இப்போ வந்து இந்த நமக்கு வந்து a + bக்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/6. அதாவது ஏக்கு வந்து 1/24. நமக்கு பி தான் தெரியாது. அப்போ பி தான் கேட்குறாங்க. இந்த பி எங்கே வச்சுட்டு இது ரெண்டையும் அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ 1/6 - 1/24 = 1/b. இப்போது இது எதால் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். 6 × 24. அப்போ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 4 வரும். 4ல் 1 போச்சுன்னா 3. 3/24 = 1/b. இதை அடித்தோம் அப்படின்னா ஆமாம் 6 7 21 8 3 24 வரும். அப்போ பி ஓகேவா? பி = 8. அப்போ வந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னா 8 நாட்களில் முடிப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்றாரு. இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாட்காலியுடைய பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் பின்னாடி போடுறேன். அதாவது ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகம் பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கிறார். ஏ வந்து பார்த்தீங்கன்னா
ஏ வந்து 15 நிமிடங்கள் எடுத்துக்கிறாரு. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி இங்கே வர சொல்கிறாங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட, அதாவது ஏ எடுத்ததை விட 3 நிமிடங்கள் வந்து கூடுதலாக எடுத்துக்கிறாரு. இப்போ ஏ வந்து 15னா அதோட கூடுதல் 3 கூட்டினா 18. அப்போ பி எத்தனை நிமிடங்கள் எடுத்துக்கிறாரு? 18 நிமிடங்கள் எடுத்துக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருவரும் இணைந்து வேலை செய்கிறாங்க. அப்போ நமக்கு 1/a + b தெரியும். 1/a + b = 1/a + 1/b. அப்போ 1/15 + 1/18. இதுக்கு ரெண்டுத்துக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கலாமா? 15 × 18. 3 I3 5 6 18. I3 5 5 6 என்ன வரும்? 90 வருங்களா? 5 90. அப்போ கீழே 90 போட்டுட்டு இது எதால் மல்டிப்ளை பண்ணால் 90 வரும்? 30 60 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90 வரும். கரெக்டுங்களா? IR 30 1 6 3 9. அப்போ 6 / இது எதால் மல்டிப்ளை பண்ணால் வந்து 90 வரும் அப்படின்னா 5ஆல். I8 40 I8 40. அப்புறம் 1 5 5 1 9. அப்போ 5 வரும். அப்போது 11/90 அப்படின்னு வரும் இல்லைங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இருவரும் இணைந்து 22 நாற்காலிகள், ஓகேங்களா, 22 நாற்காலியுடைய பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம 1/ல தானே போட்டிருந்தோம். 1/a 1/, இதை வந்து திருப்பி மாற்றி போடணும். அப்போ 90/11 இருக்கும். அப்போ 22 நாற்காலிகள் 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ 22. அப்போ இந்த 11 இந்த 22 அடித்தா 2 வரும். அப்போது 9 2 18. புரியுதுங்களா? 180 நிமிடங்கள் ஆகும். 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 22 நாற்காலியை வந்து 180 நிமிடங்களில் முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பின்வருவனற்றுள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் பியின் சகோதரர். ஓகேங்களா? ஏ என்பவர் பியின் சகோதரர் எனில் பி என்பவர் ஏயின் சகோதரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவோடைய சகோதரர் வந்து பியோடைய சகோதரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அப்படியே கூட இருக்கட்டும். ஆனால் பி என்பவர் ஏயின் சகோதரர் சொல்ல முடியுமா? சகோதரியாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ வந்து இது வந்து தப்பு. அதே மாதிரி ஏ என்பவர் பியை விரும்புகிறார், பி என்பவர் சியை விரும்புகிறார் எனில் ஏ என்பவர் சிஏ, ஏன் அவங்க 2 பேர் கனெக்ஷன் இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ ஏ பியை விரும்புகிறார் அப்படின்னா பி வந்து சிஏ விரும்புகிறார் அப்படின்னா ஏ என்பவர் சிஏ விரும்பாம கூட போகலாம் இல்லையா? அப்போ வந்து இது வந்து தப்பாக வரும். ஓகேங்களா? இதுவும் தப்பு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ≠ பி, பி ≠ சி எனில் ஏ ≠ சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து 1 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், பிக்கு வந்து 2 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், சிக்கு வந்து திரும்ப 1 போடுறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 2 அன்ஈக்குவலாக இருக்கலாம், இது அன்ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் ஏவும் சி ஈக்குவலாக இருக்கலாம்ல. அப்போ வந்து இதுவும் தப்பு. அப்போது இதில் எதுவுமே வந்து சரியில்லை. அதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எம் என்பவர் எண்ணின் மகள், எண்ணின் மகன் ஓ. சரி, ஓகே. எம் என்பவர் எண்ணினுடைய மகள். ஓகேங்களா? இவ மகள். இது வந்து உமன் வச்சுக்கோங்க. இது வந்து அம்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா அப்பாவும் இருக்கலாம். பொதுவாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது எண்ணின் மகன் ஓ. என்னுடைய மகன் வந்து ஓ, இவன் மகன். ஓகேங்களா? அப்போ வந்து இவன் மென். ஓ பியின் ஓ வந்து பியோடைய அப்பா. இவருக்கு இவர் அப்பா. அப்போ இவர் வந்து மகனாக இருக்கலாம், இல்லைன்னா மகளாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஓகேங்களா? பியோடைய அப்பா இவர். ஓகேங்களா? ஓ வந்து பியினுடைய அப்பா. அப்போது பிக்கும் எண்ணுக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இவருடைய மகனோட மகன் என்ன வரும்? ஓகேங்களா? இவருடைய மகனோட மகன் பேத்தி, இல்லைன்னா பேத்தி பேரனும் வருவாங்க. அப்போ இவங்க யார் இந்த உறவில் பார்த்தீங்கன்னா பாட்டியாக இருப்பாங்க. அப்போ பாட்டிஸ் தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரிலக்க எண்களில் வரக்கூடிய 7 என்ற எண்ணுடைய எண்ணிக்கை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. 2 இலக்கம். இப்போ 7 அப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ என்னென்ன வரலாம்? 17 27 37 47 57 67. அதுக்கப்புறம் 77ன்னு போகக்கூடாது. 7 ஒன்று இருக்கு இல்லைங்களா? 70 71 72 73 74 75 76 77 78 79 87. ஓகேங்களா? 67 77 87 97. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை 7ன்னு கேட்கல. இந்த 7 வரக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்போது 18 இஸ் த ஆன்சர். அதுவே வந்து 7 என்ற எண் எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா
அதுக்கு வந்து இந்த ஒரு 7 எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அப்போ 19 வரும் இல்லைங்களா? என்னோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. இது எத்தனை எண்ணிக்கை இருக்குது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 18 இஸ் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 8000க்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. ஓகேங்களா? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது, P × R/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இது வந்து 2 ஆண்டுகளில் அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இதுக்கு என்ன வரும்? P வந்து 8000, R வந்து என்னது 10/100 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். 8000 × 1/10 × 1/10. ஏன்னா 2 முறை இல்லையா? அப்போ இந்த 0 இந்த 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணால் மீதி என்ன கிடைக்கும்? 80 இஸ் த ஆன்சர் ருபீஸ். ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா. இதே வந்து இந்த இடத்துல 3 ஆண்டுகள் அப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, P × R/100 ஹோல் ஸ்கொயர் × 3 + R/100. ஓகேங்களா? நீங்கள் வேறு ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? P × R/100 ஹோல் ஸ்கொயர் × 3. அதே வந்து இந்த இடத்துல 3 கொடுத்துருந்தா இந்த வரும், இதுவும் சேர்த்து வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த தொடரில் உள்ள தவறான எண் எது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 8 8 இருக்குது. இதுக்கு பாருங்க 78 80 80 82. இங்கே எதுக்கு இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 2. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா 2. அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 வருது. ஓகேங்களா? கீழே 2 கரெக்டாக வருது. ஆனால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 இதுக்கு 3 வருது. ஓகேங்களா? இதுக்கு 1 வருது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து என்ன வந்தால் வந்து ரெண்டும் சமமாக இருக்கும் அப்படின்னா 87 வந்தால் பாருங்கள் 87 89 2 டிஃப்ரென்ஸ் வருதுங்களா? அதே மாதிரி இந்த 87க்கும் 85க்கும் 2 டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ இந்த எண்ணு மட்டும்தான் வந்து தவறாக இருக்குது. அப்போ 86 மட்டும்தான் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 300 வந்து 7ஆல் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? 1 7 2 14 3 24 28 4 28 2 வருமா? 7 14. மீதி வரத்தெல்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க. ஓகேவா? மீதி வந்து என்ன வரும்? 6 வரும். அதெல்லாம் வந்து போட தேவையில்ல. அதே மாதிரி 600 ÷ 7. இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 8 7 56 வரும். 5 7 35 வரும். ஓகேங்களா? மீதி 5 இருக்கும், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. இப்போ இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்க. ஓகேவா? மைனஸ் பண்ணுறோம். 85ல் 42 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? மீதி 43 கிடைக்கும். அப்போது மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னா 43. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 43. 43 தான் இதுக்கான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க, ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்கிறது. சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கேட்டிருக்காங்களா இல்லை வந்து 12 மணி நேரம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா பார்க்கணும். ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம். நமக்கு வந்து கடிகாரத்தில் எவ்வளோ இருக்கும்? 12 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ வந்து 1 + 2 + 3 அப்படின்னு அடிச்சுட்டே போனால் 12 வரைக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து இயல் எண்களுக்கு ஃபார்முலா n × n + 1 / 2. இது ஒரு நாள்லன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 2 டைம். ஓகேங்களா? 2 × n × n +. ஏன்னா நம்ம 12 இது வந்து 12 தான் நம்ம வச்சு லாஸ்ட்டு வச்சு பண்ணிக்குவோம். இங்கே வந்து 24 போடக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் மணி 12 மணி வரைக்கும் தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம இது பண்ணிவிட்டு இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும் 2 ஆல். ஓகேங்களா? அப்போ 2 × 12 12 + 1 13 / 2. இதில் வந்து 6ஆல் அடிச்சுன்னா 6 3 18 சாரி 6 3 18 ஒரு 6 1 78 × 2 இந்த 2 இருக்குங்களா? திரும்ப இதை மல்டிப்ளை பண்ணால் 8 2 16 7 2 14 1 15 156 தான் வந்து 156 முறை வந்து ஒலி எழுப்பும். இதே 12 மணி நேரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் பாதி என்ன வரும்? 78 வரும். ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா இந்த 25 கொஸ்டின் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. தேங்க்யூ.